எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ரெட் டாக்ஸிலேருந்து. ஸோ கோல்டு காயின்ஸ் வந்து நாங்கள் வந்து நிறைய பேர் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கடந்த ஒரு 8 மாதமாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. இது வந்து உங்கள் டிரைவர்ஸ்க்கு நீங்கள் கொடுத்துக்கிறீங்க, மற்றவங்க யாருக்கும் தர்றதில்லை, யாருக்கும் புக்கிங்ஸ்லாம் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுன்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து உண்மையா பொய்யா அப்படின்றத வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்கிறத விட உங்கள் கூட ஓடிட்டு இருக்கிற டிரைவர்ஸ், ஸோ அவங்களே வந்து இதை பற்றி சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ அதனால வந்து இங்கே கோல்டு காயின் வின் பண்ணவங்க வந்து வர வச்சிருக்கோம். ஸோ அவங்களாம் வந்து உங்கள்கிட்ட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். உங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். என் நேம் பார்த்தசாரதி. ரெட் டாக்ஸியில் லாஸ்ட் 5 மந்த்ஸாக ஓட்டிகிட்டு இருக்கேன். நான் இது ஜாயின் பண்ணி ரெட் டாக்ஸியில் ஜாயின் பண்ணி 3 மந்த் ஆகுது. நான் சங்கர். ஒரு 1 இயராக வண்டி ஓட்டுனுக்கிறேன். அட்டாச்மெண்ட் பண்ணதே ரெட் டாக்ஸியில் தான். மாதம் 2 கிராம் மினிமம் எடுத்துறது. என் பேர் ரஞ்சித். நான் ஒரு 7 மாதமாச்சு ரெட் டாக்ஸில் அட்டாச் பண்ணி. கிட்டத்தட்ட ஒரு 4 கிராம் இதோட இந்த மாதத்தோட 4 கிராம் ஏர்ன் பண்ணியிருக்கேன். சூப்பர் தான். என் பேர் கணபதி. நான் ரெட்டைஸில் 1 இயர் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். கோல்டு காயின் 1.5 கிராம் இருக்குது வரைக்கும் வின் பண்ணியிருக்கேன். இந்த 3 கிராம்ஸ் கோல்டு காயின் வின் பண்ணுறீங்களா? இதுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் லாகின்ல இருந்திருக்கீங்க? நான் வீட்டுக்கு போகும்போது ஒரு அமௌண்ட்டோட போகணும் தான் நினச்சி எடுக்கிறது. சரி. காலைல மார்னிங் 7 மணிக்கு வந்தேன்னா வீட்டுக்கு 11 மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன். எனக்கு ஒரு நாளைக்கு 2,500 to 3,000 மினிமம் கிடைக்கணும்னு நினச்சி தான் ஓட்டுவேன். ஆனால் 2,500 வந்து உங்களுக்கு கமிஷன் போயா இல்லை கமிஷன் போய் கமிஷன் போய் 2,500 மினிமம் கிடைக்கணும். அப்படி இல்லை அந்த மினிமம் 2,500 வண்டி டூட்டியே இல்லை அப்படின்னா அந்த மினிமம் 2,500 கிடைச்சிரும். இல்லைன்னா மேக்ஸிமம்னா அது எவ்வளோ போனாலும் எடுத்துக்கிறது தான். எந்தெந்த ஜோன்ல கிடைக்குதுன்னு ஏதாவது ஐடியா இருக்காண்ணா? நான் வந்து காலைல ஒரு 8 மணிக்கு புக்கிங் ஆன்லைன் வருவேன். நைட்டு ஒரு 11 மணி வரைக்கும் ஓட்டுவேன். கொஞ்சம் கிட்ட வச்சுக்கோங்க. 11 மணி வரைக்கும் ஓட்டுவேன். கிட்டத்தட்ட ஒரு அதே அவர் சொன்ன மாதிரி தான் 2,500 to 3,000 அது எய்ம் பண்ணி தான் ஓட்டுவேன். அது கம்ப்ளீட் ஆனோன்னா 11 o'clock ஆஃப் லைன் போயிடுவேன். ரெகுலராக இப்படி தான் தொடர்ந்துகிட்டு இருக்கும். யாராவது நைட்டு ஓட்டி பார்த்துருக்கீங்களா? நைட்டு நீங்கள் ஓட்டிருக்கீங்க? நைட்டு நம்மளே ஒரு நாள் பகலில் ஓட்ட முடியல அப்படின்னா நைட்டில் ஆன் பண்ணி ஓட்டுவோம். ஒரு நாள் நைட்டில் புக்கிங் டவுனாக இருக்கும். அதாவது விசேஷ நாள் அப்படிங்கும்போது புக்கிங் டவுனாக இருக்கும். அந்த நேரத்தில் நைட் பகலில் தூங்கிட்டு நைட்டில் ஓட்டுவோம். அந்த மாதிரி கன்டினியூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். புக்கிங் உங்களுக்கு அதிகமாக வர்றது பார்த்தீங்கன்னா சென்ட்ரலு, அப்புறம் ஏர்போர்ட்டு, அப்படி நீங்கள் இடையில எங்கேயா போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிற ஏரியா சைடு மூவ் பண்ணி வந்துட்டோம். ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி பார்ப்பேன். வரல அப்படிங்கும் போது அப்பார்ட்மெண்ட் இருக்கிற ஏரியா போட்டு வந்துட்டோம்னா புக்கிங் கிடைச்சிடும். இந்த லாஸ்ட் ஒரு February மாதம் ஒரு 3 நாள் முகூர்த்த நாள் போச்சுல. ஸோ அது வந்து யாரும் லாகின் பண்ணி நல்லா இருந்தது சார். ஃபர்ஸ்ட்லேருந்து 3rd வரைக்கும் 3 days லாகின் பண்ணியிருந்தேன். ஓகேண்ணா. டோட்டலாக அந்த 3 days 16,000 கிட்ட ரெவன்யூ ஏர்ன் பண்ணியிருக்கேன். சூப்பர்ண்ணா. ஓகே. ரெகுலராக ட்ரிப்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு அன்னைக்கு. மேக்ஸிமம் ட்ரிப்ஸ் வந்து சிட்டிக்குள்ளே நுங்கம்பாக்கம் இந்த சின்ன சின்ன ட்ரிப்ஸ் வரதெல்லாம் பக்கத்தில் இருக்க ரைடர்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஓகே. அதனால வந்து அந்த சின்ன ட்ரிப்ஸ்லாம் எடுத்தோம்னா நம்ம ஈஸியாக டார்கெட் அச்சீவ் பண்ணிடலாம். இந்த கோல்டு எடுக்கிறதுக்கும் டார்கெட் அச்சீவ் பண்ணிடலாம். ஈஸியாக நம்மளோட earningsும் அதிகமாக வரும். கிலோமீட்டருக்கு பர் கிலோமீட்டருக்கு எவ்வளோ அமௌண்ட்னா வருது ரெட் டாக்ஸியில்? நீங்கள் பொதுவாக அதாவது ரெண்டுமே சொல்லுங்கள். ஒன்று ரொம்ப கம்மியான ரேட் இருக்கும், இன்னொன்று ரொம்ப ஹையஸ்ட் ரேட் இருக்கும். இது வந்து மினி நான் கிளான்ஸாக வச்சுருக்கேன். சரிங்க. மினிமமாக 17 rupees எனக்கு வந்துடும். நான் ரொம்ப லீஸ்ட் சொல்கிறீங்க? ரொம்ப லீஸ்ட் 17 rupees. சரி. மேக்ஸிமமாக பீக் டைம்லலாம் 30 rupees கூட வந்திருக்கு. ஓகே. நான் வந்து ஸ்விஃப்ட் டிசைர் வச்சுருக்கேன். மினிமம் ஆவரேஜான பார்த்தீங்கன்னா 19 rupees. சரிண்ணா. ஸோ இந்த தடவை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, யூஸ்வலாக வந்து ரெட் டாக்ஸி கிட்ட வந்து ஒரு விஷயம் எல்லாரும் என்ன வெளியே டிரைவர்ஸ் வந்து பேசிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்க, ரொம்ப டெடிக்கேட்டடா ஒரு சில டிரைவர்ஸ்க்கு மட்டும் வந்து ரெகுலரா அவங்களுக்கு மட்டும் புக்கிங் கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் தனியா வந்து இந்த மாதிரி ஆப்லாம் இருக்கு, அவங்களுக்கு மட்டும் தான் புக்கிங் வருது. ரெண்டாவது அவங்க கம்பெனி கொண்டு தான் புக்கிங் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஆனா நிறைய பேர் சில பேர் அப்படி பேசுறாங்க. ஸோ ஆனா அந்த மாதிரி நினைச்சிருந்தா வந்து இவ்வளவு பேர் வந்து நீங்க யாராவது கம்பெனிக்காக ஓட்டுறீங்களா? எங்க ரெட் டாக்ஸி கம்பெனிக்காக தான் ஓட்டுறீங்களா? நீங்க ஓன் கம் டிரைவருங்க, வண்டி சொந்த வண்டி தான். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரியே நானும் அதே மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். கம்பெனி வண்டிக்கு ஒரு மாதிரியும் ப்ரைவேட் வண்டிக்கு ஒரு மாதிரியும் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் உட்காந்து ஓட்டி பார்த்ததுக்கப்புறம் நமக்கே தெரியுது. நீங்கள் அதிகமாக லாகின்ஸில் நைட்டு ஒரு 12 மணி 1 மணிக்கு லாகின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நைட்டு ஃபுல்லாக ஓட்டிங்கன்னா பகல் ஃபுல்லாக உங்களுக்கு ரெஸ்ட்டே கிடைக்காது. அந்தளவு புக்கிங் வந்துகிட்டு இருக்கு. அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து யாரும் இது மாதிரி பண்ணுற மாதிரி தெரியல. கம்பெனிக்கு ஒரு மாதிரியும் ப்ரைவேட்டாக ஒரு மாதிரியும் பண்ணுற மாதிரி தெரியல. கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன டவுட்டு. இப்போ யூஸ்வலா வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து இது பொதுவா நீங்க பண்றீங்களா இல்லையான்றது நான் அதுக்குள்ள வரல. சில பேர் வந்து இந்த எக்ஸ்ட்ரா கேஷ்லாம் கேட்டு ஓட்டுவாங்க.
ஸோ மீட்டருக்கு மேலே இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்போம். அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் யாராவது கேட்டிருக்கீங்களா அதுக்கு முன்னாடியோ? இல்லை நமக்கு அமௌண்ட் கரெக்டாக வரும்போது நம்ம எதுக்கு கஸ்டமர் போய் டிஸ்டர்ப் பண்ணணும்? அமௌண்ட் எதுனா கம்மியாக வந்ததுன்னா இப்போ கஸ்டமர்கிட்ட அமௌண்ட் கம்மியாக இருக்குது கேட்டு வாங்கலாம். கொடுக்குற ரெட்டாக்ஸில் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு எனக்கு கரெக்டான அமௌண்ட், அதுக்கப்புறம் நான் திருப்பி அதுக்கு போயிட்டு கேட்கணும் கஷ்டம். நான் அந்த மாதிரி ஓட்டுறது கிடையாது. அதனால தான் நான் மற்ற பிளாட்ஃபார்மில் ஓட்டாமல் ரெட்டாக்ஸியில் ஓட்டிகிட்டு இருக்கேன். கரெக்டான அமௌண்ட் வருது, போனால் கஸ்டமரும் ஜென்யூனாக கரெக்டாக இருக்காங்க, கரெக்டாக போய் ட்ராப் பண்ணுறோம், அவங்க கரெக்டாக பே பண்ணிடுறாங்க. மற்றபடி மற்ற பிளாட்ஃபார்மில் ஓட்டினா போய் கஸ்டமரை பிக் பண்ணும்பொழுதே நீங்கள் எதுவும் கேட்கல அப்படின்ற மாதிரி அவங்க சைட்ல இருந்தே கேட்குறாங்க. மேடம் நான் ரெட்டாக்ஸியில் ஓட்டுறதுனால நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே கூட கஸ்டமரை பிக் பண்ணிட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். ஒரு டவுட்டு, இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் 2000 ரூபா 2500 ரூபா சம்பாதிக்கிறேன், 3000 வரைக்கும் சம்பாதிக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதில் எப்படி நீங்கள் ஏதாவது அமௌண்ட் வந்து தனித்தனியாக பிரித்து செக்ரிகேஷன் பண்ணி, அதாவது தனித்தனியாக பிரித்து இப்போ வண்டி மெயின்டெனன்ஸ்க்கு இவ்வளோ, என்னுடைய செலவுக்கு இவ்வளோ அப்படின்னு ஏதாவது டெய்லியும் வந்து ஏதாவது பிரித்து இந்த மாதிரி வச்சு, ஏன்னா வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, எஃப்சி பண்ணணும், நடுவில் வண்டி பஞ்சரு இல்லை சிஎன்ஜிக்கு எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறீங்க? இது உங்களோட நீங்கள் ஐடியாவை நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அது உங்களை பார்த்து மற்றவங்களும் பிளான் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நிறைய புக்கிங்ஸ், ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் இவர் சொன்ன மாதிரி 13 புக்கிங்ஸ், 12 புக்கிங்ஸ், 10 புக்கிங்க்கு அது மாதிரிலாம் எடுக்கிறீங்க. அது எப்படிலாம் எடுக்க முடியுது? எந்தெந்த லொக்கேஷனில் போய் எடுக்கிறீங்க? அதுக்கு என்னெல்லாம் மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து புக்கிங்ஸ் அதிகமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்களை பார்த்து வந்து மற்றவங்களும் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் ஒரு சின்ன சான்ஸ் இருக்கும், அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க எப்படி வருது அப்படின்னு சொல்லி. டீசல் போக 2500 3000 தினமும் இன்கம் பண்றோம். அதுல வந்து வண்டி மெயின்டெனன்ஸ்ங்கும் போது வண்டி டியூவு மெயின்டெனன்ஸ்னா அந்த ஆயில் சர்வீஸ் எல்லாமே சேர்ந்து தான் வருது. அப்படி பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 700 கம்பல்சரி தனியா எடுத்து வச்சிருவேன். வண்டிக்குன்னு தனியா ஒரு நாளைக்கு 700 தனி 2 அக்கௌண்ட் யூஸ் பண்றேன். அதுல ஒரு அக்கௌண்ட் வந்து வெஹிக்கிள் அக்கௌண்ட், அதுல வந்து 700 தனியா போட்டுருவேன் தினமும். ஒரு மாசம் வேலை இருக்கும், ஒரு மாசம் வேலை இருக்காது. அப்போ அது வந்து சேவிங்ஸா தான் வந்துட்டு இருக்கும். அப்போங்கும் போது வண்டி மெயின்டெனன்ஸ் பார்க்கறது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. சூப்பர். இன்னொன்று வந்து அந்த வண்டி டியூ அதை எடுத்து கட்டிடுறேன். வீட்டுக்கு வந்து 1800 இருந்து 2000 வீட்டுக்கு அனுப்பிடுறேன். சூப்பர். ஓகே. உங்களுக்கு சிஎன்ஜி வண்டியா? உங்களுக்கு சிஎன்ஜி. சூப்பர். ரைட். சூப்பர். பெட்ரோல் பிளஸ் சிஎன்ஜி. சூப்பர். எனக்கு வந்து பெட்ரோல் வண்டி, அதனால நான் டெய்லி வந்து ஒரு 4000 வரைக்கும் ஓட்டினா தான் என்னால் இது பண்ண முடியும். ஓகே. அதனால 1000 ருபீஸ் வந்து இஎம்ஐ ப்ளஸ் மெயின்டெனன்ஸ்க்கு எடுத்து வச்சிருவேன். ஓகே. மிச்சம் 1500 பெட்ரோல் போட்டால் தான் என்னால் 4000 ஓட்ட முடியும். ஓகே. பேலன்ஸ் 1500 என்னோட எர்னிங்ஸாக இருக்கும். ஓகேண்ணா. நான் மேக்ஸிமம் இந்த கோல்டு காயின் அச்சீவ் பண்ணுறதுக்காக டெய்லி 13-14 ட்ரிப்ஸ் எடுத்துருவேன். ஓகே. மேக்ஸிமம் 22nd 23rd 250 கிட்ட ரீச் பண்ணுற மாதிரி பண்ணுறோன்னா நம்ம ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ 1ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே. அது எப்படி நான் பொதுவாக கேட்குறேன், சிஎன்ஜி வண்டி நிறைய பேர் வச்சிருக்காங்க, அவங்களாலே வந்து இவ்வளோ புக்கிங்ஸ் எடுக்க முடியல. பெட்ரோல் வண்டியை போட்டு நீங்கள் வந்து எப்படி புக்கிங்ஸ் எடுக்கிறீங்க? இல்லை அது உண்மையாக தான் நீங்கள் எடுக்கிறீங்களான்றது? நான் 4000 ருபீஸ்க்கு ஏர்ன் பண்ணும்பொழுது 1500 பெட்ரோல், நான் முன்னாடி சொன்ன இஎம்ஐ மெயின்டெனன்ஸ்க்கு 1000, வீட்டுக்கு 1500. வீட்டுக்கு நான் 1500 தரேன், 25 டேஸ் தான் ஓட்டுறேன்னா எனக்கு 37,000 கிட்ட வரும். அது இல்லாமல் நான் டார்கெட் பண்ணி ஓட்டுறதே அந்த 3 கிராம்ஸ் கோல்டு தான். இன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ் பார்க்கும்போது அதுவே ஒரு 22,500, 60,000 ரூபாய் கிட்ட இன்னைக்கே நான் ஏர்ன் பண்றேன் பொழுது கண்டிப்பா வேற எந்த பிளாட்ஃபார்ம்லயும் அதை இது பண்ண முடியாது. அதனாலதான் நான் ரெட்டாக்ஸியை வந்து இது பண்ணி ஓட்டிட்டு இருக்கேன். சூப்பர்ண்ணா. ரைட். ஆனால் எனக்கு என்னன்னா பயங்கர ஷாக்கு, பெட்ரோல் வண்டியாலேயே வந்து ஒருத்தரால் இவ்வளோ புக்கிங்ஸ் எடுக்க முடியும் போது சிஎன்ஜியோ இல்லை வந்து டீசல் வண்டியோ வச்சுக்கோங்க வந்து நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதுதான் வந்து பெரிய பாயிண்ட். இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, எனக்கு அவுட் ஸ்டேஷன் தான் வேணும், ரெட்டாக்ஸில் அவுட் ஸ்டேஷன் நம்பி தான் வந்தேன். அவுட் ஸ்டேஷன் பொதுவாக நான் கேட்குறேன், உங்களுடைய கருத்து அவுட் ஸ்டேஷன் போகிறது உங்களோட கருத்து எப்படி இருக்குது? பொதுவாக நான் கேட்குறேன். இந்த 135 மினிமம் அமௌண்ட்டு, அந்த 135ல இருந்து 250 வரைக்கும் எடுக்கிற ட்ரிப்ஸ்ல தான் பெனிஃபிட் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா கிலோமீட்டருக்கு நான் 17 ரூபா சொன்னேன் என்னோட மினி வெஹிக்கிளுக்கு. அந்த மாதிரி 250 வரைக்கும் இருக்க எடுத்தாலே 20 ருபீஸ் கிட்ட மினிமம் வந்துருது. ஓகே. அந்த மாதிரி மினிமம் அமௌண்ட் இருக்க ட்ரிப்ஸ் எடுத்தாலே நான் சொன்ன டார்கெட்டை ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். 15 ட்ரிப்ஸ் ஒரு நாளைக்கு ஈஸியாக ஓட்டிடலாம். அவுட் ஸ்டேஷன் ரவுண்ட் ட்ரிப் வந்தா வீக்லி ஒன்ஸோ ஏதோ ரவுண்ட் ட்ரிப் கிடைச்சிச்சுன்னா கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும். அவங்களுக்குலாம் சிஎன்ஜி இந்த வந்து பெட்ரோல் வெஹிக்கிள்னால லாங் போஸ்ட்ல எனக்கு மைலேஜ் அதிகமாக கிடைக்கும் போது எனக்கு ஆவரேஜ் கன்வீனியன்ஸா இருக்கும். அதனால தான் வந்து. சரிண்ணா. ஓகேண்ணா. ஓகே. சூப்பர்ண்ணா. ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து புக்கிங் அக்செப்ட் பண்ணிட்டு கேன்சல் ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன காரணம்ன்றது தெரியல. நாங்கள் யூஸ்வலாக கேன்சல் ரிக்வெஸ்ட் எதுக்காக கொடுத்துருக்கோம்னா, ஒரு புக்கிங் எடுத்துட்டு அந்த புக்கிங்க்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. இதே வந்து கார் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு, ஸோ இல்லை வந்து வண்டி திடீர்னு ஸ்டார்ட் ஆகலை, இல்லை வந்து கஸ்டமர் ஃபோன் எடுக்கலை, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன், கஸ்டமர் இந்த ரெஸ்பான்ஸ் இல்லை, நானும் கால் பண்ணுற ரெஸ்பான்ஸ் இல்லை, அதுக்காக தான் வந்து மோஸ்ட்லி கேன்சல் ரிக்வெஸ்ட் வந்து நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துடணும்.
ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா நிறைய பேர் வந்து புக்கிங் அக்செப்ட் பண்ணிட்டு நான் தெரியாம கைப்பற்றுச்சு, இல்ல நான் வந்து இல்ல நான் இந்த ட்ரிப்புக்கு போகல, இல்ல சில பேர் கால் பண்ணா அவங்க ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ கேன்சல் ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணிட்டு கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து கஸ்டமர்ஸ் அங்கே வந்து ரோட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த புக்கிங்காக வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த கேன்சல் ரிக்வஸ்ட் கொடுக்கறது வந்து நாங்க இந்த மாதிரி அர்த்தத்துக்காக தான் நாங்கள் வந்து கேன்சல் ரிக்வஸ்ட் வந்து வச்சிருந்தோம். ஆனா இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி பயன்படுத்துறதுனால வந்து நிறைய பேர் வந்து அதை மிஸ்யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ நீங்க ஏதாவது கேன்சல் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்களா? நீங்க ஏதாவது இந்த மாதிரி சூழ்நிலைக்காக பயன்படுத்திருக்கீங்களா இந்த மாதிரி கேன்சல் ரிக்வஸ்ட்? இல்ல கேன்சல் ரிக்வஸ்ட் ரெகுலரா நீங்க கொடுத்துருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது பத்தி இது ஐடியாஸ் இருக்கு? நான் கேன்சல் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கேன். ஒரு வாட்டி என் வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஓகே. அப்ப கேன்சல் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கேன். இல்லை நான் கேன்சல் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கேன். கஸ்டமர் ஃபோன் பிக்கப் பண்ணலைன்னா நான் கொடுத்துருக்கேன். அது உடனே உங்களுக்கு ரிவர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க, ரிக்வஸ்ட் கொடுத்துருவாங்க. கால் பண்ணி கால் பண்ணி பேசிட்டு இல்லை கேன்சல்னா கஸ்டமர் பேசிட்டு கேன்சல் பண்ணிடுவாங்க. ஓகே. அதில் ஒரு பிரச்சனை ஆனது. சரிண்ணா. நானும் கொடுத்துருக்கேன், இல்லைன்னு சொல்ல. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 கஸ்டமருக்கு ஃபோன் எடுக்கல. அப்படிங்கும்போது கொடுத்து கஸ்டமர் கேர் சைட்லேருந்து ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஓகே அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் அந்த டியூட்டி எடுத்துட்டு அப்புறம் கேன்சல் பண்ணுறதுங்கிறது வேஸ்ட்டு தான், டைம் வேஸ்ட்டு. நீங்கள் பாயிண்ட் இது வரைக்கும் கேன்சல் 1 டைம் பண்ணியிருக்கேன். சூப்பர்ண்ணா. 1 டைம் பண்ணதில் வந்து அதுவும் பஞ்சர் ஆனது, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. அதை அவசரத்தில் ஆஃப்லைன் போகாமல் இருந்தால் அதனால டியூட்டி வந்திருக்கும் பொழுது பாக்கெட்லேருந்து எடுக்கும் அட்டன் ஆயிடுச்சு. அதை நான் கால் பண்ணி சொன்னேன், கேன்சல் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் கேன்சல் பண்ணி ஓட்டுனது இல்லை. சூப்பர். கஸ்டமர்ஸ் எப்படின்னா ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறாங்கண்ணா பொதுவாக? ஏன்னா இப்போ ரெட் டாக்ஸி நீங்கள் ரெகுலராக ஓட்டுறீங்க, வண்டியில் வர்றவங்களை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் தான். கொஞ்சம் கிட்ட வச்சுக்கோங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் தான். ரெட் டாக்ஸினா ஓகே, நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஆஃபீஸ் வைஸும் சரி டிரைவர் வைஸும் சரி நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஓகே. அப்படியே ஒரு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது வண்டியும் அப்படின்னு தான் பேசிட்டு வராங்க வண்டியில் வரும்போது. நீங்கள் ஏதாவது கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்ஸ் அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக ஓட்டியிருக்கீங்க, ஸோ கஸ்டமர் என்ன ஃபீல் பண்ணுறாங்க? ரெட் டாக்ஸி எப்படி சேஃபாக இருக்கா, இல்லை அவங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கா, வண்டி புக் பண்ணால் உடனே வந்துடுதா, அது மாதிரி என்ன ஃபீல் பண்ணுறாங்க? சொல்லுங்க சார். வண்டி உடனே புக் பண்ணால் உடனே வண்டி கட்டி சொல்லுங்க. மெயினாக வண்டி வந்து க்ளீனாக இருக்கு அதுதான் சொல்லியிருக்காங்க. எப்பவுமே வண்டியை தொடச்சி வச்சிருப்பேன், உள்ளியும் க்ளீன் பண்ணி அவுட்டர்லாம் நல்லா க்ளீனாக வச்சிருப்பேன். ஆனால் இப்போது உங்களால் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கம்பெனியை வந்து ரீச் பண்ண முடியுதா? இப்போ ஏன்னா இப்போ ஒரு சில ஆப்பில் ஒரு சில என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கரெக்டாக வந்து நாங்கள் யாரையும் வந்து ரீச் பண்ணி ஒரு பிரச்சனைனா கேட்க முடியல, ஒரு டவுட்டுன்னா கேட்க முடியல, ஒரு கமிஷன்லையோ ஒரு ட்ரிப்புலையோ ஒரு விஷயம் அப்படின்னா என்னால் வந்து டக்குன்னு ஈஸியாக என்னால் வந்து அந்த கம்பெனியை தொடர்பு கொள்ள முடியலன்ற மாதிரி விஷயம் இருக்குது. உங்களுக்குலாம் அந்த மாதிரி ஏதாவது ரெட் டாக்ஸியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு? எனக்கு அந்த மாதிரி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா டியூட்டியில் கஸ்டமர் சைட்லேயோ இல்லை டியூட்டியில் ஏதோ பிரச்சனைனா கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்கு. 1 நிமிஷத்துல ஃபோன் பண்ணுவாங்க, ஒரு 60 செகண்ட்ஸ்ல ஃபோன் பண்ணுறாங்க மேக்ஸிமம். அந்த டைம் தான் ஆகும். சரிண்ணா. அப்படியே இல்லை ஆப்பில் ஏதோ ப்ராப்ளம், இல்லை எனக்கு என் பக்கம் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னா டிரைவர் சைடில் எனக்கு ஒரு பிரச்சனை ஆஃபீஸில் பேசணும் அப்படின்னா எனக்கு வெண்டர் சப்போர்ட் இருக்கு. ஓகே. வெண்டர் சப்போர்ட் அதே மாதிரி தான். டிக்கெட் ரேஸ் பண்ண அடுத்த ஒரு நிமிஷத்துல ரிட்டர்ன் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு கேட்டுருவாங்க. ஓகே. ஓகே. கஸ்டமர்ஸ் கான்டாக்ட் சப்போர்ட்டும் அதே மாதிரி தான். ஒரு அதிகபட்சம் ஒரு நிமிஷம் ஆகும். அந்த 1 நிமிஷத்துல அவங்க ரிட்டர்ன் கால் பண்ணுவாங்க. ரிட்டர்ன் கால் பண்ணி என்ன பிரச்சனைன்னு முதல்ல கேட்டுப்பாங்க. உங்களுக்கு நமக்கு என்ன ஏதாவது ஒரு டிரைவர் ஆப்ல ஏதாவது பிரச்சனையா, இல்ல கஸ்டமர் சைட்ல ஏதாவது பிரச்சனையா, அதுக்கான சொல்யூஷன் கரெக்டா அவங்க அங்க பேசிக்க முடியும். ஈஸியா பேசிக்க முடியும். நம்ம ஆளுங்க தமிழ் ஆளுங்க தான் பேசுறதுக்கு கான்டாக்ட் சப்போர்ட்ல பேசுறதுக்கு தமிழ் ஆளுங்க தான் இருக்கிறாங்க. அதனால பிரச்சனை கிடையாது, ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியுது. நீங்க வாட்ஸ்அப்ல வந்து வாட்ஸ்அப் சேனல்ல பீக் டைம் இந்த சர்ச் அமௌண்ட் ஆட் பண்ணியிருக்கோம், அந்த டீடைல்ஸ்லாம் போடுறீங்க. ப்ளஸ் அதில் போஸ்டர்லாம் சேர்த்து அதில் போஸ்டர் மாதிரிலாம் 1-2 போடுறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து டக்குன்னு லாகின்ல இல்லைனாலும் லாகின் பண்ணி ஓட்டணுன்ற மாதிரி ஒரு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு நம்ம ஓட்ட ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப ஈஸியாக இருக்குது சார். ஏன்னா இங்கிலீஷ் தெரியாது எனக்கு, நான் தமிழ் மட்டும்தான் எனக்கு தெரியும். தமிழில் வரதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது படிக்கிறதுக்கோ இல்லை டக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோ. எங்கெங்கே புக்கிங் உழுது அந்த ஏரியா பேர் போடும்போது நான் எனக்கு ஈஸியாக தமிழில் இருக்கிறதுனால நான் எடுத்து பார்த்துட்டு நான் மூவ் பண்ணுறேங்க அந்த இடத்துக்கு, இந்த இடத்துல புக்கிங் இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஆனால் அதே கொஞ்சம் இங்கிலீஷில் இருந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கு இங்கிலீஷ் சரியாக கிடையாது. ஆனால் உங்களுக்கு இங்கே கால் சென்டரில் பேசும்போது இல்லை வெண்டர் சப்போர்ட்டில் பேசும்போதெல்லாம் உங்களுக்கு நல்லா டக்குன்னு வெண்டர் சப்போர்ட்டில் பேசும்போது உடனே தமிழில் தான் பேசுகிறாங்க, தமிழ்நாள் தான் பேசி என்ன டீட்டெயில் என்ன பிரச்சனை உடனே கேட்டு அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி தருங்க சார். சரிண்ணா, தேங்க்ஸ். ரைட்ண்ணா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரெஃபர் பண்ணியிருக்கீங்களா இங்கே வண்டி ஓட்ட சொல்லி? இல்லை உங்களை பார்த்து யாராவது வந்து
என்ன நீ இப்படி ஓட்டுறீங்களேப்பா ரெட் டாக்ஸில அதெல்லாம் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டு நீங்க போய் ஜாயின் பண்ணி பாரு. அது மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க சார். சரிங்க. நான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டையே 3 பேர் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓ சூப்பர்ண்ணா. 3 பேர் அட்டாச் பண்ணி இப்போ ஓட்டிட்டு இருக்காங்க. ஓகே. ஐடி நம்பர் வேணாலும் ஐடி சொல்லலாம். நம்பர் இல்லை வேணா சொல்லலாம். சரிண்ணா. இதில் தான் இருக்காங்க. கோல்டு காயின் மட்டும் அவர் ஒரு டவுட் வச்சிருந்தாரு. ஏன்னா நான் எல்லாரும் தராங்க நமக்கு தரலன்னு. அதுக்கப்புறம் நான் அதை வின் பண்ணி நான் அதை கோல்டு காயின் போயிட்டு என் ஃப்ரெண்ட்கிட்ட காமிச்சேன். சரி. அவங்களும் இப்போ அதை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கிட்ட வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுது அவங்களுக்கு. சரி சரி. வேற அதான் உங்களோட டாக்டிக்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லுங்க எங்க லாகின் பண்ண என்னன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா அவராலையும் வந்து வின் பண்ண முடியும். வேற எதுவும் கண்டிப்பா சார் சொல்லிட்டு தான் இருக்கேன், பண்ணிட்டு இருக்காங்க. சரி. நீங்க யாராவது ரெஃபரல் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? சரிங்க. ஆனா வந்து டிரைவர் கம்பெனி வெஹிக்கிள் டிரைவருக்கு வந்து ஒரு ஆளை சேர்த்து விட்டுருக்கேன். சேர்த்து விட்டு இப்போ இந்த மாசம் வந்து 35,000 சேலரி வாங்கியிருக்காரு. ஓ சூப்பர்ண்ணா. வாங்கி இந்த மாசம் ஓடிட்டு இருக்காரு. அவங்க ஃபேமிலி அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஓகே. வாங்கி இப்போ வண்டி லீஸுக்கு எடுத்து ஓட்டிட்டு இருந்தாரு. 1,200 போயிருச்சு லீஸ். டே லீஸ் வந்து 1,200 போது ஓட்ட முடியல. அந்த வண்டி ரெட் டாக்ஸில இல்ல. ஓனர் வந்து அட்டாச் பண்ண சொன்னா ஓனர் ஊர்ல இருந்து வரணும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருந்ததுனால அட்டாச் பண்ண முடியல. வண்டி கொண்டு விட்டுட்டு நீ ரெட் டாக்ஸி கம்பெனி வெஹிக்கிள் அட்டாச் பண்ணிக்க, ரூம் கொடுத்துட்றாங்க அப்படின்னு அட்டாச் பண்ணி. இப்போ உங்க ஃப்ரெண்ட் வந்து நீங்க வந்து ரெஃபர் பண்ண வண்டி இல்ல, நீங்க அவர் வந்து ரெட் டாக்ஸில டிரைவரா வந்து நீங்க ஜாயின் பண்ணி விட்டுருக்கீங்க. ஆமா. இப்போ அவர் வந்து ஓட்டிட்டு இருக்காப்ல. இந்த மாசம் சேலரி வாங்கியிருக்காப்ல. சேலரி வாங்கிட்டாப்ல. எவ்வளவு சொன்னீங்க சேலரி? 35. சரி. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஓட்டுறாரு? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் அப்படிலாம் இல்ல தெரியல. இந்த போன மாசம் வரைக்கும் 90,000 ஓட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்ல. ஓ ஓகே. 90,000 ஓட்டிருக்காருமா? சூப்பர்ண்ணா, நல்ல விஷயம் தான். மேபி ரெட் டாக்ஸில வந்து இது சம்பந்தமா யாருக்காவது ஏதாவது வண்டி இல்ல டிரைவரா ஜாயின் பண்ணணும்னு ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து ரெட் டாக்ஸியோட நம்பர்ஸ் வந்து நாங்க ப்ரொவைட் பண்றோம். நீங்க டிரைவரா ஜாயின் பண்ணணும்னா நீங்களும் ஜாயின் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு மாசம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும் அது இவர் சொல்றது எந்த அளவுக்கு உண்மையா இல்லையா அப்படின்றது தெரியும். ஸோ அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. என்னையும் ஒரு ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணி தான் நான் இங்கே வந்தேன். ஓ சரிங்கண்ணா. அவர் ஆல்ரெடி இங்கே 1 lakh ஸ்கீமில் ஓடிட்டு தான் இருக்காரு. ஓடிட்டு தான் இருந்தாரு. அவர் ரெஃபர் பண்ணி தான் நான் இங்கே வந்தேன். வந்து நான் வண்டி ஓடிட்டு தான் இருக்கேன். ஓகே சூப்பர். என்னையும் ஒருத்தர் ரெஃபர் பண்ணி தான் நான் இதில் ஜாயின் பண்ணேன். நான் ரெஃபர் பண்றவங்க எப்படின்னா ஆல்ரெடி இங்க வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரெட் டாக்ஸின்னு எடுத்தாலே எல்லா டிரைவர்ஸும் என்னன்னா அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் நிறைய வரும், ரெண்டல் வரும், அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோன்ட்டு இந்த ஏர்போர்ட்லலாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க கிட்டலாம் நான் என்ன சொல்றேன்னா லோக்கல் ட்ரிப்ஸ் எடுங்க, ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணி உங்களுக்கு ரெண்டலோ அவுட் ஸ்டேஷனோ அவங்க தருவாங்க. வெறும் ரெண்டல் அவுட் ஸ்டேஷன் நம்பி ரெட் டாக்ஸியில் இருந்தீங்கன்னா உங்களால் ஏர்ன் பண்ண முடியாது. அந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டு ரெட் டாக்ஸியில் ஓட்டாத இருக்கவங்க கிட்ட நான் சொல்லிட்டு இருப்பேன். சூப்பர்ண்ணா. எனக்கு ஃபைனலாக ஒரே விஷயம், இது வரைக்கும் வந்து நாங்கள் உங்களுக்கு கோல்டு காயின் வின் பண்ணியிருக்கீங்க. கோல்டு காயின் உங்களுக்கு எல்லா டைமும் நம்ம கொடுத்துருக்கோம்ல. எனக்காச்சும் வந்து அது கோல்டு காயின் கொடுக்க டிலே ஆச்சு, இல்லை வந்து இந்த டைம் நாங்கள் கோல்டு காயின் இல்லை நாங்கள் நெக்ஸ்ட் டைம் கொடுக்குறோம், அந்த மாதிரி ஏதாவது யாருக்காவது ஏதாவது சொல்லியிருக்கோமா, ஏதாவது நடந்திருக்கு அந்த மாதிரி ஏதாவது? இதுக்கு நான் கரெக்டான பதில் சொல்லணும், நான் மட்டும் தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் வந்து அட்டாச் பண்ணதுல இருந்தே ஓட்டிட்டு இருக்கேன். அட்டாச் பண்ணதுல இருந்தே கோல்டு காயின் ஆஃபர் இருக்கு. சரிங்கண்ணா. 1 கிராம்ல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சரிங்கண்ணா. அதுல இருந்தே கொடுக்குறாங்க, கரெக்டா கொடுக்குறாங்க. அதாவது 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதிக்குள்ள கரெக்டா கொடுத்துருவாங்க. எனக்கு என்ன பொறுத்தவரை நான் 1ல இருந்து 5க்குள்ள தான் வாங்கியிருக்கேன். அதோட லேட் ஆனது கிடையாது. நான் மோஸ்ட்லி உங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி இப்ப மத்தவங்க எல்லாம் ஒரு மைண்ட்ல ஒரு யோசிச்சுட்டு இருப்பாங்க, என்னன்னா வந்து அவங்களே சும்மா அவங்களாவே கொடுத்துக்கிறாங்க, இல்லைன்னா வந்து அவங்க கொடுக்கறது இல்லை சும்மா கொடுத்துட்டு வாங்கிக்கிறாங்க, அந்த மாதிரி ஏதாவது வந்து ஓட்ட சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா ஓட்டுனதுக்கு அப்புறம் டார்கெட் அச்சீவ் பண்ண சொல்லுங்க. அச்சீவ் பண்ணிட்டு கொடுக்கலன்னா என்னையே வந்து டைரக்டா எங்கேயா பார்த்தா பிடிச்சி கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன். சரிங்கண்ணா. ஓகேண்ணா. சரிண்ணா. ஸோ இந்த மந்த் மாதிரி நீங்களாம் கோல்டு காயின் வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட கோல்டு காயின்ஸ் வந்து நான் வந்து உங்ககிட்ட இப்போ கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் உட்காந்துக்கோங்க, நான் மட்டும் ஏஞ்சிக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுடையது கோல்டு காயின். ஸோ உங்களது 3 கிராமு. ஸோ உங்களுடையது. தேங்க்ஸ்ண்ணா. ஸோ உங்களது 2 கிராமு. உங்களது 2 கிராமு. சரி இந்தாங்கண்ணா. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்ண்ணா. சரிண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. ஸோ வந்து இது எதுக்காக இந்த வீடியோ நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து வெளியே வந்து சும்மா இன்னும் வந்து ரெட் டாக்ஸில் வந்து அவங்க வந்து ப்ராப்பராக வந்து இந்த கோல்டு காயின் தராங்க இல்லைன்னு தெரியல. ரெண்டாவது அவங்க ஆளுகளே கொடுத்துக்கிறாங்க, நிறையா சம்பாதிக்க முடியுமா இல்லையான்றது தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இதை நாங்களே ஒரு தடவையும் நாங்கள் சொல்கிறத விட ஸோ அவங்கள மாதிரி நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கிராம் வின் பண்ணவங்களும் வந்திருக்காங்க, 1 கிராம் வின் பண்ணவங்களும் வந்திருக்காங்க, 2 கிராம் வின் பண்ணவங்களும் 0.5 1/2 கிராம் வின் பண்ணவங்களும் வந்திருக்காங்க. ஸோ இது எதுக்காக உங்க எல்லாரையும் வர வைக்கிறது காரணம்னா அது உண்மையாக நடக்குது அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் நாங்கள் பண்ணியிருக்கோம். மற்றபடி வந்து இது வேற எந்த ப்ரொமோஷன் விஷயமோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால வந்து ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. ஸோ ரொம்ப தேங்க்யூ. நன்றி.